نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون وقال تعالى أيضا تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العليم وقال صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். உலகத்துடைய சகல ஆட்சியும் அதிகாரமும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் ஏவலின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவன் நாடிய விடயங்களை நாடிய பிரகாரம் நடாத்தாட்டி கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை புகழ்ந்தவனாக, அவனிடத்திலே உதவி தேடியவனாக என்னுடைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் பரிசுத்தமான தூய்மையான தீனுல் இஸ்லாத்தை தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் உம்மத்துக்கு முன்மாதிரியாக காட்டிச் சென்ற முஹம்மது முஸ்தபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் வழிமுறைகளை பின்துயர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இறுதி நாள் வரை அந்த வழிமுறைப்படி வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஒவ்வொரு நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன விடயங்களை எடுத்து அவனுக்கு அடிபணிந்து வாழுமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த கட்டளைகளை முழுமையாக எடுத்து அவனுக்கு அடிபணிந்து வாழுமாறும், எந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு தடை செய்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட விடயங்களை விட்டும் முழுமையாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு
முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் பல படைப்பினங்களை படைத்து அதிலும் சிறந்த உயர்ந்த ஒரு படைப்பாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை நாம் கண்ணியமானவர்களாக ஆக்கியிருக்கின்றோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியமாக படைக்கப்பட்ட மனிதனை அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையை அவன் உலக வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் படைக்கவில்லை. மாறாக நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மனிதனை உலகத்தில் படைத்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதன் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாக்குறுதியை எடுத்துத்தான் நம் ஒவ்வொருவரையும் உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். நாம் ஒவ்வொருவரும் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடம்பு இருக்காத நம்முடைய ரூஹுகள் மாத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கின்றான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்பாக இல்லையான்னு கேட்டான். நாம் அனைவரும் எங்களுக்கு முன்னால் உலகத்துடைய ஆடம்பரங்கள் இருக்கவில்லை, உலகத்துடைய சொத்துக்கள் இருக்கவில்லை, உலகத்துடைய அலங்காரங்கள் இருக்கவில்லை, உலகத்துடைய லாபங்கள் எதுவும் இருக்கவில்லை. இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே காலு பலா யா அல்லாஹ், என்னை படைத்தவன் பரிபாலிக்கிறவன் நீதான் என்று ஏற்றுக்கொண்டோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அன்று ஆலமுல் அர்வாஹிலே எந்த வாக்குறுதியை எந்த வாக்கை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே கொடுத்தோமோ அந்த வாக்கை நிறைவேற்றிவிட்டு செல்லக்கூடிய இடம்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் மனிதனை அனுப்பியது மாத்திரம் அல்லாமல், உலகத்தில் மனிதனை படைத்தது மாத்திரமல்லாமல், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் மனிதனுக்காக வேண்டி படைத்திருக்கிறான். குர்ஆனில் பல இடங்களில் ஹலகலக்கும், உங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறேன், உங்களுக்காக வேண்டி உருவாக்கி இருக்கிறேன், மனிதனுக்காக வேண்டி தான் அல்லாஹ் உலகத்தில் எல்லா விடயங்களையும் நடாத்தாட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஸீனத்தல் லஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நான் ஸீனத்தல் லஹா, உலகத்துடைய அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இதற்காக வேண்டி மனிதர்களை அவன் என்ன வாக்குறுதியை கொடுத்து விட்டு வந்திருக்கிறானோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றானா, அல்லது உலகத்துடைய இந்த அகங்காரங்களுக்கும் உலகத்துடைய அலங்காரங்களுக்கும் மயங்கி அவன் ரப்பை மறக்கின்றானா என்று சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல் மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கலாம், மனிதர்களுடைய அவர்களுடைய குடும்பங்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், எல்லா விடயங்களையும் அல்லாஹ் அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறான்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கைக்கு மனிதன் வந்ததற்கு பின்னால், உலகத்துடைய அலங்காரங்களை கண்டதற்கு பின்னால், இதுதான் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கை என்று நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை பார்த்து ஞாபகப்படுத்துகின்றான். அஃபஹஸிப்தும் அன்னமா خلقناكم அபஸா அஃபஹஸிப்தும் அன்னமா خلقناكم அபஸா. அடியார்களே, மனிதனே, நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா உலகத்திலே நான் உன்னை வீணாக பிரயோசனம் இல்லாமல் உலகத்துடைய விடயங்களை படைத்திருக்கின்றேன், உலகத்துடைய வாழ்க்கை வீணான வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றையா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன். ஒரு நாள், ஒரு சந்தர்ப்பம், ஒரு நிலைமை, ஒரு நேரம் வரும், நாம் ஒவ்வொருவரும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அடியார்கள் ஒவ்வொருவரையும் அவனின் பக்கம் மீண்டு வரக்கூடிய நாளுக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அனுப்பியிருக்கான் உலகத்திலே வாழ்க்கை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றான் அடியார்களை பார்த்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு மனிதனும், நான் என்னுடைய நாளைய வாழ்க்கைக்கு, நாளைய மறுமையுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய அடுத்த வினாடி, அடுத்த நாள் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோமே, அந்த அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நான் எதை தயார் செய்து வைத்திருக்கின்றேன்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்குள் நாம் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் உலகத்துக்கு ஏன் வந்தேன்? நான் நிரந்தரமாக சுவண்டே அனுபவித்துக் கொண்டே இருக்க போகின்றேனா? என்னுடைய சொத்துக்களும் செல்வங்களும் குழந்தைகளும் அனைத்தும் நிரந்தரமானதா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அடியானும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை மறந்து, உலகம்தான் வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது என்பதை மறந்து, நான் ஒவ்வொருவரும் கபரை சந்திக்க வேண்டும், தனிமையுடைய வாழ்க்கை, யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ்க்கை, இருளுடைய வாழ்க்கை, அதே உலகத்தில் யாரெல்லாம் கபருக்கு மேலால், மண்ணுக்கு மேலால் நல்ல முறையில் வாழ்ந்தார்களோ அவர்களை கபர் நல்ல முறையில் வரவேற்கும், யாரெல்லாம் அல்லாஹுக்கு மாற்றமான முறையில் வாழ்ந்தார்களோ அவர்களை கபர் நெருக்கும் என்ற நிலைமை எல்லாம் இருக்கின்றது. சிராத் ஒன்று இருக்கின்றது, ஆஹிரா ஒன்று இருக்கின்றது, மஹ்ஷர் ஒன்று இருக்கின்றது. என்னுடைய ஒவ்வொரு விடயங்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கின்றது என்பதை மனிதன் மறக்கக்கூடிய நேரத்தில் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய தூதர்களின் மூலமாக சமுதாயத்தை எச்சரித்தார்கள். தன்னுடைய தூதர்களை அனுப்பி சமுதாயத்துக்கு அல்லாஹுடைய தொடர்பை உண்டு பண்ணினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் ரசூலாக, முதல் நபியாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்றார்கள். குர்ஆன் கூறுகின்றது, இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்சிர் கௌமக் மின் கப்லி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய சமுதாயத்திலே பேசினார்கள். தம்முடைய சமுதாயத்திலே பேசினார்கள். எதை பேசினார்கள்? அன் அன்சிர் கௌமக், உங்களுடைய கூட்டத்தை எச்சரிக்குமாறு அல்லாஹ் நபியை அனுப்பினான். எதை கொண்டு எச்சரித்தார்கள்? என்னுடைய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம், தான் விரும்பக்கூடிய பிரகாரம், அல்லாஹ் கொடுத்த நிஅமத், அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், அல்லாஹ்வினால் எனக்கு கிடைத்த அருட்கொடைகளை மனிதன் மறந்து வாழக்கூடிய நேரத்தில் அதை ஞாபகப்படுத்தி எச்சரிக்கை செய்தார்கள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு நபிமார்களும் பேசிய விடயம் இதுதான், ஞாபகப்படுத்திய விடயம் இதுதான், குர்ஆனும் இதைத்தான் கூறுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மக்களை அல்லாஹுடைய சிந்தனையின் பக்கம் திருப்பினார்கள். குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பல இடங்களில் நம்மை பார்த்து ஞாபகப்படுத்துகின்றான். இன்று உலகத்திலே நாம் என்னுடைய அகங்காரம், என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய அறிவு, என்னால் நடக்கின்றது, நான் சாதிக்கின்றேன் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்துகிறான். அடியானே, நீ நான் என்ற மமதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னால் சாதிக்கலாம், என்னுடைய அறிவால் சாதிக்கலாம், என்னுடைய பணத்தால் சாதிக்கலாம், என்னுடைய அதிகாரத்தால் சாதிக்கலாம், என்னுடைய ஆட்சியால் சாதிக்கலாம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றையா? அல்லாஹ் மனிதனுக்கு ஞாபகப்படுத்துகிறான், யா அய்யுஹல் இன்சான், அடியானே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், படைத்த ரப் இருக்கின்றானே, சங்கையான ரப்பை ஏன் நீ மறந்து வாழ்கின்றாய்? நம்முடைய எல்லா விடயங்களுக்கும் பின்னால், என்னுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் பின்னால் படைத்த ரப்பு ஒருவன் இருக்கின்றான். வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ், வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ். உலகத்திலே நாம் ஒரு சிறியொரு விடயத்தையும் ரப்புடைய நாட்டம் இல்லாமல் நாடவும் முடியாது. என்னுடைய பிளான், என்னுடைய திட்டம், என்னுடைய எதிர்கால திட்டம் என்றெல்லாம் நாம் யோசிக்கின்றோம். குர்ஆன் கூறுகின்றது, வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு இலை விழுவதாக இருந்தாலும், ஒரு இலை மரத்திலிருந்து விழுவதாக இருந்தாலும் ரப்புடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அடியான் மறக்கக்கூடிய நேரத்தில் நம்மை நம்முடைய ஆரம்ப கட்டத்துக்கு எடுத்து செல்கின்றான். யா அய்யுஹல் இன்சான், அடியானே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், படைத்த ரப்ப, அவன் எப்படிப்பட்ட ரப் என்றால், அல்லதி ஹலகக, உன்னை படைச்சானே அந்த ரப்பே நீ மறந்து வாழ்றாய், அந்த ரப்பே நீ மறந்து வாழ்றாய். உலகத்துடைய விடயங்களுக்காக வேண்டி ஓடி ஓடி களைத்து களைத்து, தொழுகை இல்ல, இபாதத் இல்ல, ரப்புடைய தொடர்பு இல்ல, அல்லாஹுடைய சிந்தனை இல்ல, உலகத்துடைய நிர்வாகம் ரப்புடைய கைலிக்கிறதை விட்டும் நாம் தூரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், அல்லதி ஹலகக, உங்களை படைச்சானே அந்த ரப்ப சிந்தித்து பாருங்க. சங்கியானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் 70 வயது, 60 வயது, 50 வயது, 30 வயது, 20 வயது என்று ஒவ்வொரு வயதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த 70 வயதுக்கு முன்னால் நான் எங்கிருந்தேன்? நான் 50 வருடங்களுக்கு முன்னால் எங்கிருந்தேன்? அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. அடியானே, மனிதனே, உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு, நீ ஒரு நிலைமையில இருந்தாய். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, நாங்க எல்லாம் அட்ரஸ் இல்லாதாக்கள், நாங்கெல்லாம் யாரென்று இல்லாதாக்கள், ஒரு நுத்ஃபா, சாதாரணமான ஒரு பொருளாக இருந்தோம். இன்ன பொருள் தான் என்று பேர் கூட முடியாத நிலைமையில் இருந்தோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் படைகோலத்தை ஞாபகப்படுத்துறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அடியான நான் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சக்தி, என்னுடைய பலம், என்னுடைய ஆற்றல் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பின்னால் இந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடியவன் யார் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, இன்ன பொருள் என்று பெயர் கூட நமக்கு இல்லை. இன்றைக்கு இந்த பேருக்கு முன்னால ஒரு இனிஷியல், பேருக்கு பின்னால் ஒரு பட்டம்,
ஆலிம் என்றுவார்கள், ஹாஃபில் என்றுவார்கள், ஹாஜியார் என்றுவார்கள், டாக்டர் என்றுவார்கள், இன்ஜினியர் என்றுவார்கள். ஏதேதோ பட்டங்களை நாம் சூட்டிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குவாலிஃபிகேஷன்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இனிஷியல் இல்லை, பின்னால பட்டம் இல்லை, பேர் இல்லை, சாதாரணமான ஒரு பொருளாக இருந்தோம். அதுக்கு பின்னால் நம்மை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அல்லதி ஹலகக, உன்னை படைத்தான், படைத்தது மாத்திரமல்ல, அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், அல்லாஹ் மனிதனுடைய படைகோலத்தை சீராக படைத்தானே. என்னுடைய கண் சரியாக பார்க்கிறது, என்னுடைய காது சரியாக கேட்குது, என்னுடைய கை சரியாக இயங்குது, என்னுடைய கால் சரியாக நடக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளோ நிஅமத்துக்கள், இவ்வளோ பாக்கியங்கள், இவ்வளோ சக்திகளை உருவாக்கினவன் யார்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு சூறாவிலே ஞாபகப்படுத்துகிறான். மனிதனுடைய படைகோலத்தை ஞாபகப்படுத்தும் பொழுது, ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. மனிதன் ஒரு நுத்துஃபாவாக இருந்தான், இந்திரிய துளியாக இருந்தான். ثم خلقنا النطفة علقة, அல்லாஹ் அதுக்கு பின்னால் இரத்த கட்டியாக ஆக்கினான். ஒரு படைகோலம் உருவாகக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு நுத்துஃபாவை தாயுடைய கருவறையிலே அனுப்பியதற்கு பின்னால் அந்த நுத்துஃபா அடுத்த கட்டமாக இரத்த கட்டியாக மாறுமா? அடுத்த கட்டமாக ஒரு சதை கட்டியாக மாறுமா? அதற்கு பின்னால் அதுக்கு எலும்புகளை உருவாக்குவதா? ஒவ்வொரு கட்டத்திலே மலாயிக்காமார்கள் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்பார்கள். யா ரப், ரப்புல் ஆலமீனே, இது நுத்துஃபா ஒரு சதை கட்டியாக இருக்கின்றது, இரத்த கட்டியாக இருக்கின்றது. அடுத்த கட்டம் கொண்டு போய் சேர்ப்பதா, அதை ஒரு இரத்த கட்டியை சதை கட்டியாக ஆக்குவதா, அல்லது அதை தள்ளிவிடுவதா என்பதாக ரப்பிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள் மலாயிக்காமார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் உருவாகி வந்ததை நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விடயத்திலே இயலாமையாளர்களாக இருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனில் ஞாபகப்படுத்துகிறான், வஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்சிரூன், வஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்சிரூன். நீ உன்னை சிந்தித்து பார், நீ எவ்வாறு உருவானாய், எவ்வாறு படைக்கப்பட்டாய், எவ்வாறு உலக வாழ்க்கைக்கு வந்தாய். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருடைய முயற்சியும் கை கொடுக்காது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தில் நாம் உருவாகி வந்தோம். உலக வாழ்க்கைக்கு வந்ததற்கு பின்னால், உலக வாழ்க்கையை அடைந்ததற்கு பின்னால் நாம் உலகத்துடைய அலங்காரத்தையும் உலகத்துடைய விடயங்களையும் கண்டதற்கு பின்னால் உலகத்துடைய மமதையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகிராவோட வாழ்க்கைக்கு தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்திருக்கின்றான் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே ஆக பெரிய புத்திசாலி, உலகத்திலே ஆக பெரிய அறிவாளி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கையிஸ், புத்திசாலி யார் என்றால், உலகத்தில் பெரும் புத்திசாலி யாரு புத்திசாலி என்பதை படித்து தந்தார்கள். அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உலகத்தில் புத்திசாலி யார் என்றால், யார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி, தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி, தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி, வ அமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றானோ, இவன் தான் உலகத்தில் ஆக பெரிய புத்திசாலி என்பதாக கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் ஆஜிஸ், ஆக பெரிய மடையன் யார் என்றால், ஆக பெரிய புத்தி இல்லாதவன் யார் என்றால், மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா,
தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி வாழ்கின்றான். உலகத்துடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ எல்லா விடயங்களையும் அனுபவித்து வாழ்கின்றான். வதமன்னா அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது மேலெண்ணம் மாத்திரம் வைக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் உலகத்துடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆகிராவுடைய சிந்தனையின் பக்கம் நோக்கி பயணிக்கின்றேனா, அல்லது உலகத்தான் என்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? நாம் உலகத்தில் யாருக்காக வேண்டி கஷ்டப்படுகின்றோமோ, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள் யாரும் என்னுடைய கபருக்கோ மஹ்ஷருக்கோ சிராத்துக்கோ ஆகிராவிலேயோ யாரும் வரமாட்டார்கள் உதவி செய்வதற்கு. இந்த உலகத்தில் மனிதனுடைய ஓட்டமெல்லாம் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய குடும்பத்தை சரியாக வழிநடத்துவதற்கும் உலகத்துடைய வாழ்க்கையில் யாரையோ சந்தோஷப்படுத்துவதற்குமாக வேண்டித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கியாமத்துடைய நாளில், மறுமையுடைய நாளில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி. கியாமத்துடைய நாளில், அன்றைய நாள் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீ, தன்னுடைய தாயை விட்டும் தன்னுடைய தந்தை விட்டும் விரண்டோடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனீ, தன்னுடைய மனைவியை விட்டும் தன்னுடைய குழந்தையை விட்டும் விரண்டோடுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அன்றைய நாள் நான் பெற்றெடுத்த குழந்தை, எந்த குழந்தைக்காக வேண்டி நான் செலவழித்தேனோ, அவருக்கு எந்த குழந்தையை நான் படிப்பித்து பட்டதாரியாக ஆக்கினேனோ, எந்த குழந்தையை நான் அழகான ஆடையை அணிவித்து அழகு பார்த்தேனோ, எந்த குழந்தையை நான் உல்லாசமான பயணங்களுக்கு அழைத்து சென்றேனோ, அந்த குழந்தை நாள் கியாமத்துடைய நாள்ல வந்து என்னுடைய தந்தைக்கென்று சிபாரிசு செய்ய மாட்டார்கள். அன்புக்குரிய மனைவி, நெருக்கமான மனைவி கியாமத்துடைய நாள்ல நம்மிடத்திலே வரமாட்டார்கள். குர்ஆன் கூறுகின்றது, வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. கியாமத்துடைய நாளில் உற்ற நண்பன், நெருங்கிய நண்பன், நெருக்கமான நண்பன் கூட தன்னுடைய இன்னொரு நண்பனை பற்றி விசாரிக்கவே மாட்டான், கேட்கவே மாட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான நிலைமை வருவதற்கு முன்னால் நாம் நம்முடைய செயல்களை அல்லாஹுக்கு பொருத்தமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் தந்த பாக்கியம், உடலுடைய ஆரோக்கியம், கண்ணுடைய பார்வை, நம்முடைய நாவுடைய அழகான பேச்சு, காதால அழகாக கேட்கிறோம், உள்ளத்தால நல்லாக சிந்திக்கிறோம், அழகாக சாப்பிடுறோம். நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அழகான முறையில் வயிறு நிரம்புகின்றது. அழகான தண்ணீரை குடிக்கின்றோம், அந்த தண்ணீர் அழகான முறையில் கழிவாக வெளியாகின்றது. ஒவ்வொன்றும் ரப்புடைய நிர்வாகத்தில் அவன் முடிவு செய்து நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். இந்த ஒவ்வொன்றையும் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பான். குர்ஆன் கூறுகின்றது, ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ், நீ என்னென்னலாம் பாக்கியங்கள் அனுபவித்தியோ, பொருளாதாரமாக இருக்கலாம், உலகத்துடைய சுவண்டியாக இருக்கலாம், உடல் ரீதியான பாக்கியங்களாக இருக்கலாம், எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே என்னிடத்திலேயும் உங்களிடத்திலேயும் கேட்க போகின்றான். இந்த பாக்கியத்தை வைத்து, நான் இந்த நிஅமத்தை வைத்து, இந்த அருட்கொடையை வைத்து நீ என்ன செய்தாய்? என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றினியா? எனக்கு நன்றியுள்ளவனாக வாழ்ந்தியா? நான் தந்த பாக்கியத்தை நான் தந்தேன் என்பதை நீ உணர்ந்து நன்றி செலுத்தினா என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்க போகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த சஹாபாக்கள் இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கிய நேரத்தில் உள்ளங்கள் நடுநடுங்கியது. யா ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன பாக்கியத்தை அனுபவிக்கின்றோம்? முழுமையான நேரம் ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, முழுமையாக உடம்பை மறைத்துக் கொள்வதற்கு ஆடை கிடையாது, சுவண்டியான வாழ்க்கை இல்லை, வீடுகள் சாதாரணமானது. எல்லா கட்டங்களிலும்
காஃபிர்களுடைய அச்சுறுத்தல்களும் சோதனைகளும் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதுக்காக வேண்டி எல்லா நேரங்களிலும் தயாராக இருக்கின்றோம். எங்களிடத்திலும் கேள்வி கணக்கு இருக்கின்றதா என்பதாக சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுடைய உடம்புல ஆரோக்கியத்தை தரவில்லையா? உடம்பில் ஆரோக்கியத்தை தரவில்லையா? இந்த உடம்புடைய ஆரோக்கியத்தை பற்றி அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே கேட்பான். மதுரமான தண்ணீரை நீங்கள் அருந்தவில்லையா? தாகம் தீர்வதற்கு தண்ணீரை அருந்தவில்லையா? இந்த தண்ணீருடைய பாக்கியத்துக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே கேட்பான் என்பதாக அந்த காலத்தில் சிரமத்தோடும் தியாகத்தோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்த சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எவ்வளவு சுவண்டிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு சுவண்டியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாக இருக்கின்றது. இந்த ஒவ்வொன்றும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியங்கள். இதை வைத்து நாம் ஆகிராவை சம்பாதிக்க கூடியவராக, ரப்புடைய சிந்தனையுடையவர்களாக, நாளைய நாள் வாழ்க்கைக்கு நான் எதை தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுடைய சிந்தனையுடைய ஆகிராவுக்கு தயார் செய்யக்கூடிய மௌத்துடைய சிந்தனையோட வாழக்கூடிய நல்லடியாட கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய மனைவி மக்களுக்கு பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை கண்குளிர்ச்சி அழகாக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய நிஅமத்துக்களுக்கு பாக்கியங்களை நினைத்து நினைத்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உலகத்திலே முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி எங்கெங்கெல்லாம் சோதிக்கப்படுகின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. அவருடைய அனைத்து பிரச்சனை நீக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக பலஸ்தீனில் யா அல்லாஹ் முஸ்லிம்கள் யா அல்லாஹ் இஸ்லாத்துக்காக வேண்டி ஈமானுக்காக வேண்டி யா அல்லாஹ் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். யா அல்லாஹ் சொத்துக்களை இழந்து பொருளாதாரத்தை இழந்து ஒழுங்கான முறையில் சாப்பாடு குடிபானங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். யா அல்லாஹ் அனைத்தை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவருடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக சதி திட்டங்களை தீட்டுகின்றார்கள் யா அல்லாஹ் நீயே அதற்கு போதுமானவனாக ஆகிடுவாயாக. யா அல்லாஹ் நீயே பொறுப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நம்முடைய அனைவருடைய நிலைமைகளையும் சீராக்குவாயாக. யார் யாரெல்லாம் என்னென்ன தேவையுடையதாக இருக்கின்றோமோ யா அல்லாஹ் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் தேவைகள் நிறைவேற்றி தருவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. إن أحسن الكلام كلام الله والله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. صدق الله العليم. وقال صلى الله عليه وسلم الكيس من دان نفسه
وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بآيات وذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تبارك وتعالى أمركم أمرا أميما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم ارض عن ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم، وعن الستة الباقين من العشرة المبشرة، وعن اسمتين شهيدين الفاضلين الكريمين، شهيد شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما، وعن الزهراء البتول فاطمة بنت الرسول، وعن أمي نبينا حمزة والأباس، وعن أزواجه الطاهرات أمهات المؤمنين، وعن التابعين واتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا، وكره إلينا الكفر والفسوق والعصيان، واجعلنا من الراشدين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العليم الجبار يذكركم واشكروه يزدكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة. اللهم صل على سيدنا